சினருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்குங்க. பல நன்மைகளும் நடந்திருக்கு. அத விட அதிகமா கஷ்டங்கள அனுபவித்த ராசி அப்படின்னு சொல்லலாம். நெறைய பேர் இந்த மீன ராசிக்கு நன்மை நடக்கப்போகுது அப்படின்னா கோவம் வந்துரும். கமெண்ட் செக்ஷன்ல கண்டபடி திட்டுவாங்க. ஒவ்வொருத்தர் கண்டபடி கெட்ட வார்த்தையில கூட திட்டியிருக்காங்க. ஏன்னா, இந்த மீன ராசிக்காரர்கள் எல்லாமே கஷ்டத்த மட்டுமே பார்த்தவங்க. எப்படா நல்லது கிடைக்கும், நல்லது கிடைக்கும்னு ஏங்கி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு யாராவது சொன்னா ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் சொல்லிட்டு போறது கிடையாதுங்க. இந்த மீன ராசிக்காரர்கள் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான காலம் இன்னும் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கே தவிர ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது உங்களுக்கான நன்மைக்கான காலம் கொஞ்சம் தாமதிக்குதே தவிர, அந்த நன்மைகள் ஓரளவுக்கு இப்போ உங்கள் பக்கம் வெளிச்சம் அடிக்க ஆரம்பிக்குது. பல பரிகாரங்கள், பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டியாச்சு. நெறைய பேருடைய வீடியோக்களும் பார்த்தாச்சு. நெறைய பேருடைய வழிகாட்டுதலின்படி ஜோசியமும் பார்த்தாச்சு. நெறைய பேருடைய வழிகாட்டுதல்படி நெறைய கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. நெறைய கோயில்களுக்கு வேண்டுதல்களும் செஞ்சாச்சு. இருந்தாலும் நாம் மனசில் நினைக்கிற மாதிரி இன்னும் நம்மளோட வளர்ச்சி இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் இந்த மீன ராசினர் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், கல்விக்காகவும் சரி, தொழிலுக்காகவும் சரி, திருமணத்திற்காகவும் சரி, குழந்தைகளுக்காகவும் சரி, மீன ராசிக்காரர்கள் அதிகமாக நீங்கள் ஏங்கி தவிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை, கல்வி, செல்வம், திருமணம். அதே போல் இந்த ராசினருக்கு உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பிறந்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது விஷப்பூச்சினால் நீங்கள் கடி வாங்கியிருப்பீங்க. அதே போல் இந்த சூரியனுடைய பயிற்சி பிறக்கும்போது பங்குனி மாதம் இந்த ராசினருக்கு அற்புதமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த டைம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான காலகட்டத்திலையும் உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் தான் அந்த அற்புதமான காலகட்டத்தை உங்கள் கண்ணுக்கு காட்டும். அதுக்கான வழியை தான் காட்டுமே தவிர இப்பயே அந்த நன்மைகள் நடந்துராது. கொஞ்சம் நிதானம் தான், பொறுமையாக தான் உங்களுக்கோட கைக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் எதில் இருக்கணும் அப்படின்னா நிதானமும் பொறுமையுமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான். சார் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இதிலே இருக்குது சார், இன்னும் ஒரு பெரிய அவுட்புட் கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். அந்த நிதானத்திற்கான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதே மாதிரி இந்த நபருக்கு 6வது அதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுவதும் ராசியிலேயே அமர்றாருங்க. தடைகளை தகர்த்து வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. தடைகள்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணால் தடைகள் நிவர்த்தி ஆகும். இதை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க, ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும். அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரம் ராசியில் அமர்ந்துச்சு அப்படின்னா தடைகள் தகரும், அப்படியே தகர்ந்து ஓடிடும். அதே மாதிரி இந்த காலகட்டம் ஒரு வினோதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையுதுங்க. இளைய பருவத்தினருக்கு பல்வேறு தடைகள் ஏற்படும். ஆனாலும் எந்த விஷயம் எடுத்தாலும் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்து முடியாது. அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா முன்னாடியே சொன்னேன், தடைகள் இருந்து தான் உங்களுக்கு சரியாகும். எடுத்தோடனே உங்களுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விடுறாங்க அப்படின்னா, எடுத்தோடனே நீங்கள் 6 அடிக்கிறது உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் தான். எடுத்தோடனே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி சின்ன சின்ன ஒரு அப்படியே ஸ்ட்ரோக் வச்சு அப்படியே சரியாகி தான் நீங்கள் சரியாவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 6 அடிக்கிற அளவுக்குலாம் காலகட்டம் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் அமையுதுங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. 30 வயதுக்கு மேற்பட்டவங்க தடைகளை தாண்டி வெற்றி பெறதுக்கான காலகட்டம் கொஞ்சம் அதிகம். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணியாகணும், வேறு வழியே இல்லை. ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் முடிவில் பல்வேறு வெற்றிகளை குவியக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தாமதித்து சின்ன தடைகளை தாண்டி அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்களை ஒரு 4 குப்பி அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களை ஒரு அலைய வச்சு தான் நீங்கள் உங்களை வெற்றியை கொடுக்கும். அது விதியின் பால் உண்மை. அதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் வேறு வழியே கிடையாது. உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது எத்தனை நாட்கள் உங்களுக்கு நீடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது பங்குனியோடைய ஒரு பலன்கள் மாதிரி அப்படி தானே தவிர மற்றபடி இந்த ராசினர் மீன ராசினரில் பல கோடி பேர் இருப்பான். இதில் தசாபுத்தியால் நீங்கள் வேறுபடலாம், நட்சத்திரத்தால் வேறுபடலாம், அது குணாதிசயத்தால் வேறுபடலாம். அதே மாதிரி லக்கினம் இருக்குது, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் இருக்குது, நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குதுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வெற்றி குமியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லா விதமான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்குதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுங்க. அதே மாதிரி 40 வயது தாண்டியவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. அதில் வளர்ச்சி இருக்குது. எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு உண்டு. நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தனவரவுங்கிறது எந்த அளவுக்கு தனவரவு, பணத்தோடைய லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. எதிரிகள் கூட
கூட நண்பர்களாகக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையுது. இந்த காலகட்டத்திலேருந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டவன், உங்களுக்கு எதிரியாக இருந்தவன், பக்கத்து காட்டுக்காரன், பக்கத்து நிலத்துக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இவங்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களோட சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, பல பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. பயணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த பயணங்களுக்கு ஏற்ற மாதிரி சில நன்மைகளும் நடக்கும். வடக்கு அப்படின்னா வடமேற்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. அதன் மூலமாக பல லாபகரமான விஷயமும் இருக்குது, சில எச்சரிக்கையான விஷயமும் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சுகமான, அதாவது ஒரு நல்ல ஒரு நிலை இருக்குது. இருந்தாலும் அதை உங்களை லாக் பண்ணுற அளவுக்கு சின்ன சின்ன தடுப்புகள் வந்து உங்களுக்கு உண்டு. தடைகளை மாதிரி சின்ன சின்ன தடைகள் வந்து உங்களுக்கு தடை நிலைமைகள் வந்து உண்டுங்க. அதே மாதிரி இனிமேல் தொழில் வந்து கொஞ்சம் யோசித்து அதை வந்து கொஞ்சம் 2 மடங்கு மைண்டை அதில் கொஞ்சம் டீப்பாக யோசித்து செயல்படுற மாதிரி தான் இருக்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் நாள் நல்லாயிடும். அதேமாதிரி தொழில் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது. அதனால் அதில் நல்ல ஒரு நம்பிக்கையை வச்சு அதன் மேலே ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தை வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதன் மேலே இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும், தொழில் நல்லா ஓட ஆரம்பிக்குங்க. அதேமாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சரியாகும். உங்களுடைய கடன்கள் கொஞ்சம் சரியாகும். அதே போல் கடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்டர்வியூக்கெலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போகிறீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்படுமே தவிர நீங்கள் வந்து மைண்டை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டைவர்ட் பண்ணி விட்ரும். இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே இப்படி தான், கொஞ்சம் டைவர்ட் ஆச்சு அப்படின்னா மைண்ட் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துருவாங்க. அப்படி தயவு செஞ்சு அப்செட் ஆகி உட்காராதீங்க. வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையான காலகட்டம் தான். நிறைய செலவுகள் ஏற்பட்டால் கடன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்டீரியர் டெக்கரேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க. வீட்டுக்கு வந்து ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க, வெளியே எலிவேஷன்ஸ் எல்லாமே போடுவீங்க. மண்டபம் இது மாதிரி கட்டுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது பண்ணுவீங்க. கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. கட்டடம் வந்து கண்டிப்பாக கட்டுவீங்க. தொழிலில் முதலீடு கண்டிப்பாக செய்வீங்க. எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து நடக்குங்க. இது என்னப்பா இத்தனை வேலை இதில் பண்ணியிருக்கோம், அதில் காசு அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்கிறது வேறு, கடன் வாங்கி பண்ணியிருக்கீங்கிறது வேறு, ஆனால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. உடற்பயிற்சியை மட்டும் தயவு செய்து கை விட்டுறாதீங்க. உயர்பயிற்சி மட்டும் மறக்கவே கூடாது. நீங்கள் அந்தளவுக்கு உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. கணவனாக இருந்தீங்க அப்படின்னா மனைவியோட விஷயத்துலையும், மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா கணவரோட விஷயத்துலையும் இணக்கமான செயல்வது ரொம்பவே நல்லதுங்க. ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சரிம்மா சரிப்பா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன பெரிய இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போங்க. பணவரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த ஆண்டுகளுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு கை கொடுக்க போதோ அந்தளவுக்கு சின்ன சின்ன விலை ஏற்றமும் விலை குறைவும் சட்டுன்னு வரும். ரெண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒன்றும் பெருசாக தெரியலையப்போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குங்க. அதே மாதிரி அதற்கான ஆதார அமைப்புகள் வந்து இந்த மாதத்துலேயே வந்து புலப்படும். இது வரைக்கும் இருந்து வந்த எதிர்மறையான அமைப்புகள் எல்லாமே விலகுதுங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஆப்போசிட்டாக தோணுச்சோ அது எல்லாமே சரியாக போகுது. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நிரந்தர வருமானம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆகுது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, பணவரவும் நல்லாவே இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருக்க போகுது. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தான் நடக்க போகுது. அதுவும் இந்த ராசினருக்கு முழுமையாக சொல்ல முடியாது. 12 கோடி பேருக்கு மேலே உங்களோட ராசியில் இருக்கிறான். 12 கோடி பேருக்கு இப்போ நம்ம சொன்னது நடக்குமான்னா 70% தான் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ராசியில் மட்டும்தான் மீனம், மற்றபடி லக்கினத்தில் வேறு, தசாபுத்தியில் வேறு, நட்சத்திரத்தில் வேறு, நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அந்த ராசியினோட தாக்கம் யாருக்கிட்ட இருக்கும்? உங்களுக்கு இருக்கும்ல. ஒரு ராசி பிறக்கிற ஒரு ஆள் பிறக்கிறா அப்படின்னா அவனோட ராசி மட்டுமே அவனை வந்து செயல்படுத்துறது கிடையாது. அவனுடைய தாய் தந்தையரோட ராசி, அவங்களோட கூட பிறக்கக்கூடியவங்களோட ராசி, அவங்களுடைய கணவன் மனைவியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ராசி, அவங்களோட குழந்தைகளுடைய ராசி, பேரம்பேத்தியோட ராசி கூட எங்களை வந்து போய் சொல்லும். ஸோ அதான் ஒருத்தர் பிறக்கும் போதே சொல்கிறாங்களா அவங்களோட தாத்தா பாட்டி எப்படி இருக்கும் போது, அவங்களோட மாமா அத்தை எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்களா, அதெல்லாம் இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நன்மையவே கொடுக்குது. இல்லை சார் இப்போ எப்படி தனித்துவமான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை சார் அப்போல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் லோக்கலில் கூட பார்க்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பேசிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதில் வெளிநாட்டு நம்பர்லாம் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது. இல்லைனா உங்களோட ஜாதகத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா போதுமானது. A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. அதுக்கு மேலே அந்த ஜோதிடர் நீங்கள் விடவே மாட்டீங்க. ஒரு பிரபலமான ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பேசுனீங்கன்னா மிகப்பெரிய நீங்கள் அவருக்கு அடிக்டே ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர். 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் அவர். இப்போ இருக்கக்கூடிய பிரபலமான ஆக்டருக்கு, ஆக்ட்ரஸுக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஆக்ட்ரஸுக்கு அவர் தான் ஜோதிடம் பார்க்குறாரு. மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, நீங்களாம் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் நடந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் வந்து லாக் ஆகிடுவீங்க.
இது வரைக்கும் நடந்த விஷயத்த சொன்னாவே நீங்கள் வந்து அப்படியே லாக் ஆகி நின்றுவீங்க. அந்தளவுக்கு வந்து பிரபலமான விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு கந்திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயத்துக்குமே வந்து ஹைலைட்டான பர்சன். அவர் வந்து அதான் சொல்கிறேனே ஆசான். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, 200 ஜோதிடர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசான். இன்றைக்கே 200 பேர் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணாவோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணாவோ ரிப்ளை உடனே வரணும் அப்படின்னா தயவுசெய்து வெயிட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ ஒவ்வொருத்தரும் ஒரு நாளே ஆகிடுது. அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா தயவுசெய்து நீங்கள் வந்து கோச்சிக்க வேண்டாம். நிறைய பேர் திட்டுறீங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. உங்களுக்கு அடுத்தடுத்த ஆள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் முன்னாடி சொல்கிறோம். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் நன்றி நண்பர்களே.